மார்கன் மூவி ட்ரெய்லர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் பார்த்தேங்க. சைக்கோ த்ரில்லர் மூவி தான் 100%. பயங்கரமாக இருந்தது. நம்ம ராட்சசன் படம் பார்த்தோம்ல, அந்த சாயலில் தான் இருக்குது. சைக்கோ த்ரில்லர்ஸில் வரும் இல்லைங்களா, கண்டினியூஸாக கொலை பண்ணுறது, இன்ஜெக்ஷன் பண்ணி கருக வச்சு கொலை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி போல். அதை கண்டுபிடிக்கிற போலீஸ் ஆஃபீஸராக வந்து விஜய் ஆண்டனி வராரு. பட் நான் அஃபீஷியலாக வர்ற மாதிரி ஒரு சீனில் சமுத்திரகனி சொல்கிறாரு. அப்போ விஜய் ஆண்டனிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அவர் ஸ்டோரியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அவரையா வந்து நான் அஃபிஷியலாக வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எனிவே 100% வந்து ஒரு த்ரில்லர் மூவி தான். யார் யாரெல்லாம் விஜய் ஆண்டனி ஃபேன்ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மூவி அவர் சைட்லேருந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் தோணுது. கதை மட்டும் அழகாக கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஃபஸ்ட்டு அவர் நடிக்கும் போதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடித்தார். கொஞ்சம் நடிப்பு வராத மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இதில் ஜெல்லாயிட்டார். நல்லா பின்னி எடுத்திருக்காரு. ஆக்டிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியும் பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டராகவும் பிடிக்கும், ஆக்டராகவும் பிடிக்கும். ஆக்டராக எனக்கு எந்த படத்துலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா பிச்சைக்காரன். அந்த படத்துலேருந்து அவர் ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் டைரக்டராக ஆப்வியஸ்லி நிறைய மூவிஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இதில் பிஜிஎம்லாம் மிரட்டலாக இருக்குங்க. நடிப்புமே சூப்பராக இருக்குது. ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி சூஸ் பண்ணுற கதைகள்லாம் வந்து மேக்ஸிமம் நல்லா தான் இருந்திருக்கு. ஏதோ 1 or 2 மூவிஸ் வந்து சொதப்பலாக இருக்குது அவருக்கு. பட் முக்கால்வாசி படங்கள் வந்து நல்லா கதையை சூஸ் பண்ணி அதில் ஜெயிச்சிருக்காரு அவர். ஸ்டோரி வைஸ் இது வந்து அவர் இந்த வாட்டியும் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பாரோன்னு தோணுது. விஜய் ஆண்டனி சார் வந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து நடிகராக மாறும்போது அவர் சூஸ் பண்ண கதைகள் ஒவ்வொன்றுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். நிறைய படங்கள் பண்ணாராங்கிறத விட நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் நிறையவே பண்ணிட்டார். 1 or 2 வந்து சொதப்பல் தான். பட் முக்கால்வாசி படங்கள் வந்து அவர் கதையை வந்து நல்லா பொறுமையாக சூஸ் பண்ணுறாரு. அதே பேஸில் தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தோணுச்சு, ஏதோ இந்த படத்தில் இருக்கும் போலவே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுச்சு. பயங்கரமாக இருக்குங்க. ஸ்டோரியை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து பிசிறு தட்டாமல் கொண்டு வராங்கன்னா இது கண்டிப்பாக வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மூவியாக தான் இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்குமே நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி இது கமர்ஷியல் மூவியாக இருக்காது. கமர்ஷியல் மூவியாக இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. பட் சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படிங்கிறதுனால இவர் கதையை நல்லா கொண்டு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையுமே வந்து கவர் பண்ணிடலாம். சீரியல் த்ரில்லர் மூவி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாம் படம் ரிலீஸ் ஆகி போய் பார்க்கணும், தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லரு. இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி தான் கதையெல்லாம் எங்கேருந்து பிடிக்கிறாரோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. யாரெல்லாம் வந்து விஜய் ஆண்டனி சாரை பிடிக்குமோ, சைக்கோ த்ரில்லர் மூவி பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. மூவி வந்தால் மூவியும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். June 23 நினைக்கிற ரிலீஸ் டேட்டு. செக் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக போய் நம்ம பார்க்கலாம். என்ன இந்த மூவியை கொஞ்சம் சம்மர்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போது நமக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ்லேயே நம்ம போய் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம். பட் எனிவே நம்ம இதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் வில்லனை நரேட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மந்திர தந்திரமும் மெர்ஜ் பண்ண மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது நீங்களே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான். சீரியல் கில்லர்னால் பயங்கரமாக இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ட்ரெய்லர். விஜய் ஆண்டனி படம்னாலே கொஞ்சம் சைலண்ட்டாகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து நமக்குள்ளார ஏற்படுத்திட்டாரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த எண்ணம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. விஜய் ஆண்டனி படமா, ஓகே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மூவி வந்து சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரெய்லரில் இன்ட்ரோ சீன்லேயே ஒரு டெட் பாடி கருகி போய் ஒரு பொண்ணோட டெட் பாடி குப்பைத்தொட்டியில் கிடக்கும். அதுவே மாசாக இருந்துச்சு அந்த ஒரு சீனே. கழுத்தில் இன்ஜெக்ஷன் குத்துற சீனு விஜய் ஆண்டனி சாரையுமே குத்திடுறான் போல். அதெல்லாம் நம்ம மூவியில் தான் பார்க்கணும், ஏன் இப்படி பண்ணுறான். அப்புறம் ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து கருகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெய்லரில் ஓரளவு தானே கதை சொல்ல முடியும் அவங்க. நம்ம முழுசாக தேட்டர் போய் பார்த்தா தான் தெரியும்.
எனிவே விஜய் ஆண்டனி சார் படம்னாலே ஓகே பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் எந்த மாறுதலும் ட்ரெய்லர்லேயே வந்து வில்லன் கேரக்டரையும் ஒருத்தவரை காமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் தான் மெயின் வில்லனா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. மூவி பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரெய்லரில் மெயின் வில்லனை காமிக்கவே மாட்டாங்க. ஸோ இதில் காமிச்சிருக்காங்கன்னா இவனை தாண்டின ஒரு வில்லன் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ வில்லன் இவர் தானா இல்லை வேறு யாராவது இருக்காங்களான்றதை நான் யோசித்தேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி உனக்கு வந்து நடிப்பே வரல, நீ மியூசிக்கே பாருன்னு கலாய்ச்ச ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த ட்ரெய்லர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆக்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நல்லாவே தெரியும். ட்ரெய்லர் தம்ப்லைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. மூவிக்குன்னு தம்ப்லைன்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாகவே இருந்துச்சு. ஒரே ஒரு சீனை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி டைட்டில் வச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் எஃபர்ட் சின்ன சின்ன விஷயத்துலையும் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரெய்லரில் மூவியோட கதை இதுதான் அப்படிங்கிறது ஒன்லைனில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம ஸ்க்ரீன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம கதைக்களம் சைக்கோ த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் கதையை வந்து வித்தியாசமாக கொண்டு போவாங்க. ஸோ இந்த படம் ட்ரெய்லரை பொறுத்தளவு சூப்பர். நம்ம படம் இதே மாதிரி இருந்ததுன்னா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ ஒட்டுமொத்த டீமுக்குமே நம்ம வந்து நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.